அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரோஸ் மில்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பால் காய்ச்சாமல் ஆற வைக்காமல் ரொம்ப ஈஸியாக 2 நிமிஷத்தில் ஜில்லுன்னு சூப்பராக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 200 ml அளவுக்கு பாக்கெட் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பாக்கெட் பால் ஆட் பண்ணி தான் வந்து ரோஸ் மில்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பாக்கெட் பாலில் செய்யும்போது அதை காய்ச்சணுன்ற அவசியமே இல்லைங்க. ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்போதுமே நீங்கள் இதே மெத்தடில் தான் நீங்கள் செய்வீங்க. பாக்கெட் பால் அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. பால் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கணும். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ண வேணாம். அப்புறமா ரோஸ் எசன்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா நுர தங்கி சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ வெயில் காலம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. டெய்லி நம்ம ஏதாச்சும் ஒரு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிச்சிட்டு தான் இருக்கும். அப்போ தான் வந்து இந்த கோடை வெயிலை வந்து நம்மளால் சமாளிக்க முடியும். இது போல் ரோஸ் மில்க் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக ஜில்லுன்னு ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த ரோஸ் மில்க்கு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட் மளிகை கடைகளில் கூட ஈஸியாக கிடைக்கிது. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசுன்னு ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து எல்லா மளிகை கடைகளிலுமே கிடைக்கிது. இது வந்து 2 பொருளுமே பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது. நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா வகையான ஜூஸ்லேயும் கூல்ட்ரிங்க்ஸ்லேயுமே இதை வந்து நம்ம ஆட் பண்ணி செய்யலாம். உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த வெயிலில் வந்து நம்ம சமாளிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வயிறுலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்கும் இந்த மாதிரி ஆட் பண்ணி குடிக்கும்போது. இப்போ நம்மளுக்கு ரோஸ் மில்க் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 1 நிமிஷம் தான் ஆகும். இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதே மெத்தடை வந்து நீங்கள் பசும்பால்லையோ இல்லை நம்ம சொசைட்டியில் வாங்குகிற பாலில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அந்த பாலில் நம்ம செய்யும்போது காய்ச்சாமல் செய்யும்போது அந்த பாலோட ஸ்மெல்லு வரும். இது வந்து நம்ம பாக்கெட் பாலில் செய்யும்போது மட்டும்தான் இந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக நல்லா டேஸ்டியாக உங்களுக்கு கிடைக்கும். தண்ணி ஆட் பண்ணாமல் அதுக்கு பதிலாக நம்ம ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும் ரோஸ் மில்க்கு. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே இதே மெத்தடில் தான் நீங்களும் ரோஸ் மில்க் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ நல்லா கிளாஸில் ஊற்றினதுக்கப்புறமா 2 க்யூப் ஐஸ் ஆட் பண்ணிவிட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.